A very good morning and welcome to our daily devotion. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Proverbs chapter 14 verse 16 to 20. So Proverbs 14 verse 16லேருந்து 20. So verse 14 verse 16 to 20. ஸோ ஒரு சின்ன ஓவியம் பார்க்கும்போது என்ன சொல்கிறான்னா, புத்தி உள்ளவன் ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா சோலமன் இதில் வந்து ஞானம் உள்ளவன் புத்தி உள்ளவன் என்ன பண்ணுவான், ஒரு ஈவில் ஒரு அசுத்தம் ஒரு துர்மார்க்க கிட்டேருந்து ஆரம்பத்திலே விலகி இருப்பான். ஆனால் ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான், அதுக்கு சிக்கிட்டு இறுதியில் அதில் he will face the consequences ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பாருங்கள், வேர்ஸ் எஸ்பெஷலி வேர்ஸ் 16 நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற வேர்ஸ் வந்து 16 அதில் என்ன சொல்கிறாருன்னா, one whose wise is cautious and turns away from evil, but a fool is reckless and careless. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன டேக் அவேனா, ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான், அசுத்தத்தை இல்லைனா ஈவிலை வந்து அவாய்ட் பண்ணுவான். ஞானம் உள்ளவன் என்ன பண்ணுவான், அசுத்தத்தை இல்லை ஈவிலை அவாய்ட் பண்ணுவான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது? ஸோ நம்ம வாழ்க்கையில் இது அகெயின் இந்த சாப்டரோட ஒரு சிமிலர் தீம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறத பற்றி ஒரு சின்ன சிமிலர் ரெக்கரிங் தீமாக இருக்குது. ஸோ அதே தான் இங்கே சோலமன் சொல்கிறாரு. ஸோ ரெண்டு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாம். ஒன்று என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம போக போகிற பாதையில், இப்போ நேற்று பார்த்தது வந்து போக போகிற பாதையை வந்து நம்ம தேவ சித்தமாக இல்லையான்னு பார்த்துட்டு போகணும். ஸோ அந்த போக போகிற பாதையில் நம்மளுக்கு என்ன வரும், நிறையா இதுங்க வரும், நிறைய சேலஞ்சஸ் வரும், நிறைய டெம்டேஷன்ஸ் வரும். எஸ்பெஷலி இந்த காலத்தில் நம்ம இருக்கிற இந்த காலத்தில் டெம்டேஷன்ஸ்க்கு குறைச்சலே இல்லை. டிஜிட்டல் டெம்டேஷன்ஸ் ஆர் நம்மளுக்கு வந்து மணி மூலமாக டெம்டேஷன்ஸ் இல்லைனா மெட்டீரியல் மூலமாக டெம்டேஷன், இந்த மாதிரி நிறைய டெம்டேஷன் வி வில் கீப் ஃபேஸிங் இன் ஆர் கரண்ட் லைஃப், எஸ்பெஷலி இந்த டைமில். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்க போது, அந்த மாதிரி ஒரு பாதையில் போகும்போது ஞானமுள்ள என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டெம்டேஷன்ஸை நிப்பிட் இந்த பட்டன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், அதாவது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை அழிச்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஞானம் உள்ள என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வரப்போது இது எஸ்பெஷலி நிறைய ஸ்கேமில் நம்ம மக்கள்லாம் மாட்டுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இத்தனை வருஷத்தில் இவ்வளோ ரிட்டர்ன் வரும். என்ன நினைக்கிறாங்க அவங்க, ஓகே அதான் இது போன இதோட ஒரு அப்டேட்டட் மாதிரி தான், அதோட ஒரு போன நேற்று பார்த்த டிவோஷனோட ஒரு அப்டேட். ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த பாதையில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இறுதியில் எனக்கு வந்து இவ்வளோ கிடைக்கும், இது நல்ல பாதை தானே, ஆண்டவர் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் ஈஸியாக எனக்கு காசு வரும், அந்த மாதிரி நினைப்போம். ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஞானம் உள்ள என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் அவங்க பாதையில் வரப்போது என்ன பண்ணுவோம், அதை அறிஞ்சிட்டு அந்த மாதிரி ஸ்கேம்ஸ், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். அந்த ஸ்கேம்ஸ் இது வந்து நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அது பீட் ஜாப், பீட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், பீட் ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வரும்போது என்ன பண்ணுவான், ஞானம் உள்ளவன் அதை அவாய்ட் பண்ணுவான். பேட் ரிலேஷன்ஷிப், பேட் ஃப்ரெண்ட்ஷிப், பேட் கனெக்ஷன்ஸ், இந்த மாதிரி பேட் இன்ஃப்ளூயன்சஸ், இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையில் வரப்போது என்ன பண்ணுவான், ஞானம் உள்ளவன் அதை வந்து ரெபியூக் பண்ணுவான், ஞானம் உள்ளவன் வந்து அதை அவாய்ட் பண்ணுவான். ஸோ அதான் ஸோ நம்ம மெயின் டேக்அவே நம்ம பார்த்த வேர்ஸ் படி, ஒன் ஹூஸ் வாய்ஸ் இஸ் காஷியஸ் அண்ட் டர்ன்ஸ் அவே ஃப்ரம் ஈவில். ஸோ ஞானமூலம் என்ன பண்ணுவோம், எப்போவுமே இந்த மாதிரி அவன் வாழ்க்கையில் வர அசுத்தம், இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் கட்ஸ், இந்த மாதிரி குறுக்கு வழி எல்லாத்தையுமே என்ன பண்ணுவான், அவன் வந்து அறிந்து கொண்டு அதை வந்து he will rebuke and reject it. ஸோ அவாய்ட் என்ன பண்ணுவோம், நம்ம பாவத்துக்குள்ளே அழைக்கிற மாதிரி பாதைகளெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். பாவத்துக்குள்ளே டெம்ப் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். பாவத்துக்குள்ளே டெம்ப் பண்ணுற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாதைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஞானம் உள்ளவங்களாம் தேவ பிள்ளைகளாக என்ன பண்ணணும், நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. தேங்க்யூ.